ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இர்சா எஃப் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராணி 1ல் என்ன எஸ்கேப்புன்னு தெரில, பொருள் கடைக்கு பார்க்கலாம். சீவியர் எஸ்கேப்பாக வேணால் வரலாம், வந்தாலும் வரும் கைஸ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சும்மா போயிடாதீங்க, அந்த பெல்லை நல்லா தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அப்போ தான் பெல்லை தட்டினா தான் நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும். இப்போ நான் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கிராணி கிராணி எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு வேளை மேலேருந்து வருமா கீழேருந்து வருமானு தெரில. கீழேருந்து வந்தால் பலமாக பிடிச்சிரும். அதனால் எந்த சைடு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோவை தள்ளி விடலான்னு பார்த்தா தள்ளவும் மாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம ஓடிடலாம். அப்படியே இந்த சைடு மேலே இருக்குன்னு பார்த்தா காக்காவுக்கு ஃபுட்டு இருக்குது. சரி விடுங்க, காக்காவுக்கு எதுக்கு நம்ம ஃபுட்டை போட்டுக்கிட்டு இந்த சைடு ஒரு சவுண்டை போட்டுட்டு அப்படியே கார் ஷெட்டு இருக்கிற இடத்துல போயிடலாம். இப்போ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். ஏன் இங்கே நின்றான்னு கேட்டிங்கன்னா, கிராணி இருக்கும். சரி கைஸ், இந்த கீ கிடச்சிருச்சு. அது பேர் என்னது, ப்ளே ஹவுஸ் கீ. அது கிடச்சிருக்கு. ப்ளே ஹவுஸ்க்கு போய் பார்த்துடலாம். நம்ம அந்த சைடு போய் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு போய் பார்த்துடலாம். இந்த சைடு போனால் ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது கைஸு. அப்படியே பார்த்தா ஒரு பலகையை எடுத்து அடிச்சிருக்கானுங்க. அது தள்ளாமே அதுவாகவே தள்ளிடுச்சு. நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஹவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னடா இது வருமே, என்ன வரல? வருது. ரஸ்டி பேட்லாக்கி. அப்போ இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சீவியர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் கைஸ். அப்படியே இந்த சைடு ஓடிடலாம். சவுண்டு நம்மளாவே போட்டாச்சு. கேஸ்லின் கேன் இருக்குது, அது நம்மளுக்கு தேவைப்படாது. அது எதுக்கு தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, கார் எஸ்கேப்பு தான் தேவைப்படும். அப்படியே இந்த சைடு பார்த்தா எழுதி வச்சுருப்பானுங்க, திஸ் இஸ் மை லாஸ்ட் டே. அதெல்லாம் எனக்கு படிக்க முடியாது கைஸ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே போட்டு வச்சிடலாம், அது திறக்கும் போது திறக்கிற இடத்துல. ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே ஒரு கன் பார்ட்டு போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு அப்படியே கார் ஷெட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் போடா. பக்கத்தில் ஏதாச்சும் கைஸ் பாருங்கள், செயின் கட்டர் கிடச்சிருச்சு பக்கத்துலேயே. இன்னும் ஒரு பொருள் கிடச்சா நம்ம போயிடலாம். என்ன ப்ரோ அதுக்குள்ளாடி 4 நிமிஷத்துலேயே முடிக்கிறீங்க, கிராணியெல்லாம் அடிக்காமல்? எங்களுக்கெல்லாம் கிராணி அடித்தாதான் ப்ரோ அந்த கிராணி விளாண்டதுக்கான ஃபீலே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இப்போ கிராணியை போட வந்திருக்கேன். இப்போ கிராணி வர முடியும் கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கிராணி வந்ததுக்கப்புறம் உள்ளே போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு அதை கதவு மூடியாச்சு. கதவு மூடிட்டு இந்த இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஸ்டீம் பாத்தோட தான் ஆன் பண்ணி விட்றலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த செயின் கட்டரை போட பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அது உள்ளே போக மாட்டேங்குது. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கைஸ். அதனால் நானே மேலே போயிட்டேன். பைத்தியக்கார, நீ உள்ளே போடலனாட்டி என்ன, நான் மேலே போயிட்டு அங்கே போட்டு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு காக்கா ஃபுட்டு இருந்துச்சு, அதை வேறு மறந்துட்டேன். இவ்வளோ நேரம் மறந்துட்டேன் அதை. சரி அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம். எங்கே ப்ரோ ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சைடு காக்காவுக்கு ஃபுட்டு போட ஓடுறா தம்பி. இந்த சைடு ஒரு டோர் இருக்கும். கிடச்சிருச்சு, 2வது பார்ட்டி கிடச்சிருச்சு. காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா 1 அதில் போட்டிருக்குது. இந்த பவுலில் இந்த காக்காவை போட்டுட்டு அதை சாப்பிட முடியாமல் மறைச்சி வச்சுக்கலாம். ஏன்டா காக்கு வீல் தரீங்க? அதை ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்தாச்சு. நீங்கள் அதுக்குள்ளாட்டியும் காக்கு வீல் தரீங்க. இந்த இடத்துல அப்படியே ஸ்டிக் இருக்குதான்னு பார்க்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா டைமு இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டிக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்பு. சரி விடுங்க, அப்படியே போயிட்டு இங்கே ஷார்ட்கன் பார்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த சைடு இந்த ஓட்டைக்குள்ளே ஓடிட்டு இப்போ யூஸ் கொடுத்துட்ருந்தேன். பார்த்தா 500 to கெட் க்ளோசர். நான் முன்னாடி போனோம் அப்படின்ட்டான். என்னடா இதுக்கு மேலே முன்னாடி வந்தால் போகலாம். கிழவியோட கண்ணில் பெப்பரை பூசிட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க கைஸ், அது தமிழில் இன்னும் சொல்லுவாங்க, அது வேறு மறந்துட்டேன் அந்த டைலாக்கை. சரி விடுங்க, ஏதோ ஒன்று. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் நண்பர்களே.
இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. அவனில் ஒரு வின்சென்ட்ன்ற என்னமோ சொல்லுவாங்க வீல் கிராங்க்கு, அது இருந்துச்சு. அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சைடில் போய் நான் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா சீவரில் தான் நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பேர் என்னது, அந்த புக்கு இருக்கிற இடத்துல திறந்து விட்டாச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு புக்கு வேறு வைக்கணும். புக்கை கைஸ் 3rd பார்ட்டும் கிடச்சிருச்சு. வாவ் கைஸ், இனிமேட்டுக்கு அந்த கிளவி அந்த ஸ்டீம் பாத்தில் எடுக்க வைக்க வேணாம். அப்படியே நம்மளாவே போயிட்டு கன்னை வச்சு சுட்டு தள்ளிடலாம். கைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வரல, நம்ம காக்கா இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வந்தோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போய் பார்த்தா புக்கு இருக்குது. நம்மளுக்கு சந்தோஷம், எல்லாம் கிடச்சிருச்சு. ஒன்று ஸ்டிக்கு கிடச்சா போயிடும், போயிடும் போயிடலாம். வெளியே போயிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். கிரானிக் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த சைடில் ஏதாச்சும் இருக்கும். ஒன்றும் இல்லை இந்த டைமு. அப்படியே கட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக போடலாமே. சூப்பர் மார்க்கெட்லாம் இவ்வளோ அதிகமான லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஆமோன்னு எடுத்தாச்சு. கிளவியை கூப்பிட்றலாம். வா கிளவி நாட்டு கிளவி. இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன். கிராண்ட்பா இருக்கிற என்னமோ சொல்லுவாங்க அது பேர், அது ஒரு மோடு போட்டால் இந்த கிராணி ஒன்லேயே கிராண்ட்பா வருவான். அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். வந்தோடனே இந்த டிக்கிங்கிற பாருங்க, இன்ஜின் இருக்கிற இடத்துல அவன் திறந்து விடுவான். கிராண்ட்பா வந்து சுடுவான், அது வந்து க்ளோஸ் ஆயிடும். நம்ம சுடும்போது அது க்ளோஸ் ஆகலை. சரி, அப்படியே வந்து ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிவிட்டு கிராணியை சுட்டுட்டு இன்னொரு புல்லட் எடுத்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க போகிறோம். என்னடா இது, இந்த சைடு போய் பார்க்கலாம். போட வர்றா. நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஹேமர் இருந்துச்சு, அதை எடுக்க தான் கைஸ் வந்தேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டாக குறி பார்க்கணும். தான் போடுறோம். கொஞ்சம் கீழே. ஓகே அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சு. அதுவே நம்ம வந்து பேர் என்னது கிராஸ்போ எடுத்துருந்தோம்னா கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும், இல்லாட்டி அது கீழே போயிடும். ஏன்னா கிராஸ்போவில் வந்து அப்படி தான் இருக்கும், ஸ்பீட் இருக்காது, அதனால் கொஞ்சம் கீழே போயிடும். ஆனால் கன்னில் அப்படி கிடையாது, ஒரு இடத்துல குறி வச்சோம்னா அங்கே தான் போகும். இப்போ அந்த கன்னை தூக்கிட்டு அங்கே போட்டுட்டு இது வேறு ஓவராக ஸ்டக் ஆகுது நண்பர்களே, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த கிராணி விளாண்டாலே அப்படி தான் ஆகுது. நான் ரெக்கார்டெலாம் பார்க்குறேன், ரெக்கார்டெலாம் ஸ்டக் ஆகாமல் வருது. இந்த கிராணி விளாடும் போது தான் அப்படி ஆகுது. மீட்டுன்னு தேவையில்லை, நான் வந்து பக்கு பண்ணி அந்த ஸ்பைடரை ஏமாற்றிக்குவேன், இல்லாட்டி நான் கன்னை வச்சு சுட்டு கூடி அடைச்சிக்குவேன். அந்த மீட்டு போடுறதுக்கெலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த பட்டன் இருக்கும் சைடில், அந்த சைடில் ஏன் பட்டன் வச்சேன்னு எனக்கு தெரியாது. இந்த சைடில் புக் இருக்குது, அது அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம். மேலே போயிட்டு அந்த பலகையெல்லாம் பிடுங்கி விட்டு ஒரே ஒரு பலகையை அந்த சைடு வச்சுட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த சைடு வந்து 1 2 3 லைனாக விழுகுது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லைனாக விழுகும். இப்போ அந்த சைடு என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துக்கலாம். இந்த சைடு ஸ்லெண்ட்ரினா டெடி எடுத்து அந்த இடத்துல போட்டால் ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு எப்படி போயிட்டு ஒரு பொருள் கொடுக்கும். அப்படியே நான் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டிக் இருக்குது, அதை நான் பார்க்காமே போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டு கிராணி கீழே இருக்குதா, அப்படியே இந்த சைடு ஓடி வந்துட்டு இப்போ இறங்க போகிறேன். 3 2 1 குதிடா. அவ்வளோதான் கீஸ், குதிச்சிட்டேன். ஸ்டிக்கும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து புக்கையும் வைக்கணும். புக்கு வச்சா தான் அந்த உள்ளே போகிறதுக்கான கீயாக கிடைக்கும். இப்போ தான் நான் உள்ளே போகிறதுக்கான கீயாக எடுக்கிறேன். கிளவி சைத்தான், அட என்ன கைஸ், நம்ம சுத்த வச்சிருச்சு. முடிக்கல, நான் அப்புறமா போட்டு தெளிக்கிறேன். கன்று மட்டும் கையில் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டாக போட்டு தள்ளுறேன். கைஸ், இந்த இடத்துல கன்று இருக்குது. இப்போ புல்லட்டு வந்து மேலே இருக்கும், மேலே போயிட்டு மேலே இல்லாட்டி டிவி இருக்கிற இடத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கணும். இப்போ கீழே போயிட்டு பார்த்தா ஒரு புல்லட்டும் இல்லை.
என்னடா இது? ஆமாம்ல, ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணோம். சரி, ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த புல்லட் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பான். அட தூ, இதுக்காடா நீ எல்லாம் கவலைப்படுற? கிராணி தான்டா செய்யுது அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டு மேலே போயிட்டு புல்லட் எடுத்துகிட்டு வரலாம். புல்லட் மேலே இருக்கும், இல்லாட்டி டிவி இருக்கிற இடத்துல இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும், ஸ்பைடர் இருக்கிற இடத்துலையும் இருக்கும். இப்போ வந்து புல்லட் எடுத்துகிட்டு அந்த கிளவியை போடணும். சரி, இதை நம்ம போகிற இடத்துலையே வந்து பிளாக் பண்ணிக்குது. ஒரு புல்லட்டை ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ கிளவி வர வைக்கணும். கிளவே, நீ எங்கே போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த ரூமில் தானே இருக்கேன், எனக்கு தெரியும் கிளவி. ஆனால் எனக்கு வந்து சத்தம் கிடச்சி டடன்னு சவுண்டு கிடச்சுன்னா நீ எங்கே போய் 2 இடத்துக்கு தான் போகும் இந்த கிளவி. ஒன்று வந்து மேலே அந்த பலகை எடுத்தோம்ல அந்த இடத்துக்கு போகும், இல்லைனாட்டி வந்து இந்த இடத்துக்கு போகும், அந்த ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துல. அப்போ தான் அந்த இடம் லாக் போட்டிருக்கோம், அதனால தான் தொடரன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். எப்படி நம்ம அறிவே. அப்படியே மேலே வந்துட்டு புக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பேர் என்னது, ஏஞ்சலினா தானே, ஏஞ்சலினா அப்படியே உசுறு கொடுத்துருவோம். உசுறு கொடுத்தாச்சு, அது அப்படியே வரட்டும். குவாலிட்டி வந்து லோவில் கொடுத்துருக்கேன், அதனால தான் அதோட ட்ரெஸ்ஸில் வந்து கோடாக தெரில. இந்த சைடு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட தலை தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு அடிக்கிறக்குள்ளாட்டியுமே அது வந்து வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறேன். அந்த ட்ரிக்கு வேறு மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. சரி விடுங்க கைஸ். இப்போ உட்காந்துட்டு மறுபடியும் இப்போ வந்துடுச்சு. இந்த ட்ரிக்கை கிராணி 3ல் நான் போய்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா எனக்கு வரல. எனக்கு தெரில கைஸ், கிராணி 3ல் வருமா இல்லையாண்டு. எனக்கு தெரிஞ்சு வரும்னு தான் நினைக்கிறேன். நிறையா டைம் ட்ரை பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் கிராணி 3ல். இப்போ வந்து புல்லட் வந்து ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா கிராணி வர டைம் ஆகிருக்கும். டைம் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் ரீலோட் பண்ணி வச்சுக்குவோம். இதுக்கும் தேவைக்கு யூஸ் ஆகும். இனிமேட்டு கிராணி பார்க்க போகிறதில்ல, அதனால தான். இப்போ வந்து அந்த கிராணி எங்கே போய் பார்க்குறது? இப்படி இந்த மாதிரி ஏன் உட்காந்து அப்படி நின்று போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. நான் வேணுமென்ட்டு கீழே உட்காந்து மறுபடியும் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அங்கே தான் இருக்குது, எல்லாத்தையும் அங்கே தான் வச்சேன். ஸ்டிக்கு மட்டும் ஒரு இடத்துல போட்டேன், எங்கன்னு தெரில. இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல மின்னுது. அது என்ன ப்ரோ மின்னுருக்கு டைமண்டாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதை வந்து அப்படி தான் மின்னும் கிராணி கேமில். கண்ணு தெரியாதவனுக்குலாம் மின்னும். என்னடா சொல்கிறேன், யாருக்கும் ஒன்றும் புரியல போல். கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்க கிராணி விளாடுவாங்க. சரி விடுங்க, இந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு, இருந்தாலும் தேவைப்படாது விடுங்க. இந்த ஸ்டிக்கை லாஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும் போல் கைஸ். ரொம்ப டென்ஷனாக இருக்குது சின்ன குழிக்குள்ளே போடும்போது. அதுவே பெரிய குழினா டப்புன்னு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி கால் உடையாமல் இறங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு அந்த ஓட்டைக்கிட்டே இறங்குனீங்கன்னா கால் வந்து சத்தியமாக உடையாது. இந்த பொருளெல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து எடுத்துக்க முடியும். 3 டைம் வர்றதா இருக்கும் கைஸ். இந்த இடத்துல வேறு ஓவராக ஸ்டக் ஆகுது, கொஞ்சம் மன்னிச்சுக்குவாங்க கைஸ். ஃபோன் வந்து கிராணி விளையாடும் போது அந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சாண்டி ஓடுச்சு, வேறு யாரும் கிடையாது. ஏஞ்சலினாவோட ஸ்பைடர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஊர் தான். இந்த இடத்துல ஏஞ்சலினா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பியே ஓடினேன். திடீர்னு வந்து டபக்குன்னு திரும்பி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எந்த சைடு ஏஞ்சலினா இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டுலாம் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பயப்படுவேன், ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டு போடும். இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து அந்த சவுண்டு வந்து கண்டினியூஸாக கேட்குறதில்ல, ஒரு மாதிரி அந்த சவுண்டு கேட்டுட்டு அது நின்றுது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் காதுக்கு சேஃப்டியாக இருக்குது. போ ஷூ போக மாட்டேங்குது கைஸ். வேலையை பார்க்கணும், எனக்கெல்லாம் நிறையா வேலை இருக்குது. நானே ஒரு பிஸி மேன். நீ ஏன்ட்டே வந்து வேலை காமிக்கிற. இந்த சைடு மறைஞ்சிக்குவோம், அதுக்கப்புறம் அது போயிடும். எல்லாம் எனக்கு தெரியும், நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்படி சைடில் மறைஞ்சேன். அப்படியே ஓடிடலாம். ஓடிட்டு அந்த ரஸ்டிக்கையும் ஸ்டிக்கையும் தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு அதை எடுக்கலாம், ஸ்டிக் எடுக்கலாம். இப்போ அந்த சைத்தான் போகிறக்குள்ளாட்டியும்
போச்சா? சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னு நினச்சேன், சவுண்டு கேட்கல, அதனால தான் அதிகமாக வச்சேன். இப்போ கரெக்டாக இருக்கே. அந்த வர்ற சவுண்டு கேட்க மாட்டேங்குது. நின்றுட்டாலா இல்லை வராலாம் எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் அந்த சைடு போயிட்டா. ஏஞ்சலினா அந்த சைடு போனதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்து ஸ்டிக்கை போட்டு வச்சிட்டேன். ஏன்னா நம்ம அதையும் தூக்கிட்டு வந்துடுவோம், மறுபடியும் தூக்கிட்டு வந்துடுவோம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சலினா வருதா இல்லையான்னு பார்த்தேன். ரஸ்டி பேட்லாக்கி அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன துரு பிடிச்சா பேட்லாக்கி, அவ்வளோதான் தமிழில். பேட்லாக்கின்னா எனக்கு என்ன அர்த்தம்னு தெரில, ஆனால் நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஒன்று வச்சுக்கலாம், துரு பிடிச்ச சாவி அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு டைம் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன். வா, ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன். வா வந்துட்டியா? இதை என்னது உன்னோட அம்மாவுக்கு ராணியை கூப்பிடு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா வியூஸ் போகும். வியூஸ் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் ஏறும். அது அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பெல் ஐக்கான் ஆல்லாம் தேடிப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.